Hello students, welcome to MS-TICS. இன்னைக்கு வீடியோல chapter 1 ஓட end of chapter questions வந்து start பண்றோம். Question number 1 பாருங்க. What are the x coordinate and y coordinate of the point of intersection of two axes? ரெண்டு axis வந்து மீட் ஆகுற இடத்துல இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்டோட x coordinate y coordinate என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் question. So இதுக்கு நம்ம first axis வந்து draw பண்ணிக்கலாம். y axis, இது x axis. X, this is y. So இப்ப ரெண்டு axis வந்து மீட் ஆகுற பாயிண்ட் இது, இந்த பாயிண்ட் தான் ரெண்டுமே மீட் ஆகுது இல்லையா. சோ இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆரிஜின் சொல்லுவோம். சோ டினோட் பண்றது 0, 0 ஓன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். இதோட பாயிண்ட் வந்து 0, 0. சோ இதுல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் x கோஆர்டினேட் வந்து 0 and y கோஆர்டினேட் என்னதான் நம்மளுக்கு 0 தான். ஓகேங்களா, இதான் நம்மளோட क्वेश्चन. இப்ப ஆன்சர் எழுதிடலாமா? ஆன்சர் வந்து நம்ம எப்படி எழுதணும்னா, x axis and y axis intersect at origin. அந்த origin என்ன? O of 0, 0. ஓகே, இதுல இருந்து இப்போ x கோஆர்டினேட் எடுத்து எழுதிடலாம். x கோஆர்டினேட் that is equal to 0 and y coordinate that is equal to 0. அவ்வளவுதான் first question ஓட answer. Second question பார்க்கலாம். Point W has x coordinate equal to -5. Point W ஓட x coordinate என்னன்னு கொடுத்திருக்காங்க? -5 ன்னு கொடுத்திருக்காங்க. So given first எடுத்து எழுதிடலாம். x coordinate of W that is equal to -5. X coordinate of W வந்து -5. அப்போ y coordinate வந்து என்னன்ற question வருது இல்லையா, y coordinate நம்மளுக்கு இங்க கொடுக்கல. அடுத்தது ரீட் பண்ணுங்க. Can you predict the coordinates of point H which is on the line through W? Point H ஓட coordinates வந்து நம்மள predict பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த point H வந்து எங்க லை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த W லைன் இருக்கு இல்லையா, அதுல தான் வந்து parallel-ஆ இருக்கு y axis-க்குன்னு கொடுத்திருக்காங்க. W-ல தான் அது லை ஆகுது, ஆனா எதுக்கு y axis-க்கு parallel-ஆ இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு நம்ம ஒரு drawing போட்டுக்கலாம். இங்க இது y axis, இது x axis, x y. இது 0, 1, 2, 3, -1, -2, -3, -4, -5, -6. ஓகேங்களா, y axisல இது x axisல நெகட்டிவ் வேல்யூஸ். Similarly 1, 2, 3 இது y ஓட பாசிட்டிவ் வேல்யூஸ் and y ஓட நெகட்டிவ் வேல்யூஸ் இங்க நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ क्वेश्चनல point W has x coordinate. point W ஓட x coordinate என்ன கொடுத்திருக்காங்க? -5 இல்லையா. சோ -5 எங்க வருது? இந்த பிளேஸ்ல வருது. இங்க தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு W ஓட x கோஆர்டினேட் இருக்குது. ஓகேங்க, அடுத்த क्वेश्चन வந்து பாயிண்ட் H ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து predict பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா, அதுக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்க ஹிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, which is on the line through W. இந்த W லைன்ல தான் வந்து போகுது, அந்த பாயிண்ட் வந்து H வந்து இருக்கு. அந்த லைன் எப்படி இருக்கு? y ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருக்கு. parallel linesனா எப்படி இருக்கும்? x axis வந்து parallel-ஆ இருக்கும்னா இது x axis, இதுக்கு parallel lineனா இந்த மாதிரி போடுவோம். ஓகேங்களா, சோ y axisக்கு நம்மளுக்கு parallel-ஆ இருக்குன்னா எப்படி வரும்? இது நம்மளோட y axis vertical line. சோ அதுக்கு parallel-ஆன இன்னொரு vertical line வரும். சோ இந்த W பாயிண்ட் -5 இருக்கு இல்லையா, x coordinate, இதுல வந்து இப்போ நான் ஒரு parallel line draw பண்றேன். So y axisக்கு parallel-ஆ நான் ஒரு லைன் draw பண்ணிருக்கேன். அது கரெக்டா எங்க போகுது? -5ல வந்து லை ஆகுற மாதிரி போகணும். ஓகேங்களா, சோ இப்போ H ஓட கோஆர்டினேட் எங்க வரும்னா, இங்க தான் ஏதாச்சும் ஒரு பிளேஸ்ல இருக்கும். மேபி பாசிட்டிவ் வேல்யூஸ்ல இருக்கலாம், இல்ல நெகட்டிவ் வேல்யூஸ்ல கூட இருக்கலாம். இந்த லைன்ல தான் இந்த x ஓட பாயிண்ட் வந்து சம்வேர் வந்து அது அவைலபிளா இருக்க போகுது. ஓகேவா, சோ இப்போ பாருங்க, இதுல நம்மளுக்கு
எக்ஸ் கோஆர்டினேட் என்ன இருக்கும்? இப்போ அந்த ஹெச்சோட எக்ஸ் கோஆர்டினேட் என்ன இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. ஒய் கோஆர்டினேட்ஸ் வந்து கண்டிப்பா மாறும். ஒய்யோட வேல்யூவை பேஸ் பண்ணி ஒய் கோஆர்டினேட்ஸ் மாறும். பட் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இதுதான் இல்லையா? ஸோ இது மாறாது. இதை எழுதிக்கலாமா நம்ம இப்போ? கோஆர்டினேட் ஆஃப் h. இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது என்னன்னா கோஆர்டினேட் ஆஃப் h என்ன இருக்கும்? x வந்து மாறாது, அதே -5 தான். ஏன்னா இந்த x -5ல தான் வந்து அந்த லைன் பேரலா போகுதுன்னு கொடுத்துருக்காங்க y ஆக்சிஸ்க்கு. ஸோ y கோஆர்டினேட் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதை நான் yன்னு எடுத்துக்கிறேன். அந்த yக்கு வந்து நான் டெஃபினிஷன் என்ன கொடுக்கறேன்னா y be எனி ரியல் நம்பரா இருக்கலாம். ரியல் நம்பர்னா பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம். y be எனி ரியல் நம்பர். ஏன்னா yயோட கோஆர்டினேட் நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஹெச்சுக்கு. ஸோ இங்க வந்து வந்ததுன்னா பாசிட்டிவ், இதே இது கீழே இருக்கிற குவாட்ரண்ட்ல வந்ததுன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, which quadrant can h lie in? எந்த குவாட்ரண்ட்ல வந்து h வந்து ஹெச்சோட பாயிண்ட் வந்து லை ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளோட செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ எனக்கு ஹெச்சோட பாயிண்ட் வந்து மேபி எனக்கு இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் y வேல்யூ வந்து 4னா எனக்கு இங்க லை ஆகும் ஹெச்சோட பாயிண்ட். இதே y வேல்யூ வந்து எனக்கு -2னா எனக்கு இங்க லை ஆகும் ஹெச்சோட பாயிண்ட். ஸோ மேபி இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்லயும் வரலாம், இல்ல தேர்ட் குவாட்ரண்ட்லயும் வரலாம். ஓகேங்களா? இஃப் இந்த ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு கிரேட்டர் தென் 0வா இருக்கு. கிரேட்டர் தென் 0னா என்ன? பாசிட்டிவ் வேல்யூஸா இருக்கும். y வேல்யூஸ் வந்து எனக்கு பாசிட்டிவ்ஸா இருந்ததுன்னா h எங்க லை ஆகும்? h lies in செகண்ட் குவாட்ரண்ட்ல எனக்கு லை ஆகும். இதே இது if y is less than 0, y ஓட வேல்யூ வந்து எனக்கு less than 0னா, less than 0னா எதை மீன் பண்ணுது? நெகட்டிவ் வேல்யூஸை மீன் பண்ணுது. அப்ப h lies in third quadrant. ஓகேவா? y-ஓட வேல்யூஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா h வந்து எனக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். இதே y வேல்யூஸ் எனக்கு நெகட்டிவா இருந்ததுன்னா h வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். இதுதான் செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் क्वेश्चन பாருங்க. கன்சிடர் த பாயிண்ட்ஸ் R, A, M, P. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இஃப் தே ஆர் ஜாயின்ட் இன் அ சேம் ஆர்டர், ஒரே ஆர்டர்ல வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜாயினா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜாயிண்டா இருக்கு. ஓகேங்களா? கிராஃப்ல வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பிளேஸ்ல மார்க் பண்ணிட்டு அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜாயின் பண்ணிருக்காங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே. predict two sides of RAMP that are perpendicular to each other. அந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஃப்ல மார்க் பண்ணிட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்படி ஜாயின் பண்ணும்போது ரெண்டு சைட்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு. அந்த ரெண்டு சைட்ஸ் வந்து என்னன்றதை நம்மள ப்ரிடிக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இப்ப சால்வ் பண்ணலாம். லாஸ்டா கொடுத்துருக்காங்களே ஒரு பாயிண்ட், நவ் பிளாட் த பாயிண்ட்ஸ் அண்ட் வெரிஃபை யுவர் ப்ரிடிக்ஷன்ஸ். இது என்ன சொல்ல வராங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே கிராஃப்ல மார்க் பண்ணாம இது எல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணணும். லாஸ்டா என்ன பண்ண சொல்லிருக்காங்க? கிராஃப்ல வந்து நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டான்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, சோ இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? two sides of first question என்ன கேட்டிருக்காங்க? two sides of RAMP that are perpendicular to each other. ரெண்டு சைடு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதை எந்த ரெண்டு சைடு நான் ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கு கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். R என்ன கொடுத்திருக்காங்க? 3,0, A that is 0, -2, M வந்து -5, -2 and P is -5, 2. கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறேன். ஆரையும் ஏயும் கம்பேர் பண்ணி பார்க்கறேன். எனக்கு இதுல ஏதாவது காமன் டேர்ம்ஸ் இருக்கா? எக்ஸ் வேல்யூ இங்க எக்ஸ் வேல்யூ வேற வேற தான் இருக்கு. y வேல்யூ நான் கம்பேர் பண்ணி பார்க்கறேன். எனக்கு y இங்க 0 இருக்கு, இங்க -2. இதுவும் வந்து வேற வேறையா தான் இருக்கு. சோ ஆருக்கும் ஏக்கும் எந்த ஒரு காமன் டேர்ம்ஸும் இல்ல. ஓகேங்களா? அடுத்தது இப்ப ஏஎம் நான் கம்பேர் பண்ணி பார்க்கறேன். ஏயும் எம்மும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டோட வந்து எனக்கு எந்த ஒரு கம்பாரிசனும் வரல. இதுல ரெண்டுமே டிஃபரெண்ட் வேல்யூஸா இருக்கு. பட் எனக்கு y கோஆர்டினேட் பாருங்க ரெண்டும் சேமா இருக்கா? -2. இங்க என்னதான் இருக்கு? m-க்கும் -2. சோ y கோஆர்டினேட் வந்து எனக்கு இதுல ரெண்டும் சேமா இருக்கு. சோ y கோஆர்டினேட் வந்து சேமா இருக்கிறப்போ இந்த லைன் எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? parallel-ஆ போகுது. இந்த क्वेश्चनல பார்த்தோம். x கோஆர்டினேட் வந்து w-க்கும் சரி இந்த h-க்கும் சரி x கோஆர்டினேட் வந்து சேமா இருக்கிறப்போ
அந்த லைன் வந்து எப்படிப்பட்ட லைன்? வெர்டிக்கல் லைனா இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா? வெர்டிக்கல் லைன் எக்ஸ் கோஆர்டினேட் சேமா இருக்குன்னா லைன் எப்படி இருக்கு? வெர்டிக்கல் லைனா இருக்கு. நம்மளோட இப்போ இந்த கொஸ்டினுக்கு வாங்க. அப்போ y கோஆர்டினேட் வந்து நம்மளுக்கு சேமா இருக்கு. m பாயிண்ட்ல a பாயிண்ட்லனா லைன் எப்படி இருக்கும்? வெர்டிக்கலா இருக்குமா இல்ல ஹாரிசாண்டலா இருக்குமா? ஏன்னா முன்னாடி கொஸ்டின்ல நம்மளுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் வந்து சேமா இருக்கும்போது என்ன லைன் கிடைச்சது? வெர்டிக்கல் லைன் கிடைச்சது. இப்ப நமக்கு y கோஆர்டினேட் சேமா இருக்குன்னா என்ன லைன் கிடைக்கும்? கண்டிப்பா ஹாரிசாண்டல் லைன் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதை இப்ப எழுதிடலாம். AM having AM அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து having y coordinate என்ன வச்சிருக்குன்னா y coordinate that is equal to -2. y coordinate வந்து ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கு. So AM line வந்து எப்படி இருக்கும்னா ஹாரிசாண்டலா இருக்கும். AM is horizontal. ஓகே. சோ இப்போ இந்த A and M கம்பேர் பண்ணி நம்ம ஒரு ஹிண்ட் எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது பாருங்க M and P கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப M பாயிண்ட்டையும் P பாயிண்ட்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சேமா இருக்கு? X கோஆர்டினேட் வந்து ரெண்டுலயும் சேமா இருக்கு. Y கோஆர்டினேட் வந்து டிஃபர் ஆகுது. நம்பர் தான் சேம் பட் சைன் வந்து மாறுது. சோ y கோஆர்டினேட் வந்து எனக்கு மாறி இருக்கு. X கோஆர்டினேட் M and P ல வந்து எனக்கு சேமா இருக்கு. சோ X கோஆர்டினேட் சேமா இருந்துச்சுன்னா அந்த M and P லைன் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வெர்டிக்கலா இருக்கும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் क्वेश्चन பார்த்திருக்கோம் இல்லையா? சோ x கோஆர்டினேட் சேமா இருக்குறப்போ நமக்கு கிடைக்கிற லைன் வந்து வெர்டிக்கல் லைன் கிடைக்கும். M and P having x coordinate என்ன இருக்கு? சேமா ரெண்டுத்துக்கும் that is equal to -5. so MP லைன் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? MP is vertical. ஓகே. இப்போ ரெண்டு லைன் எடுத்துட்டோம். ஒரு ஹாரிசாண்டல் லைன் AM வந்து ஹாரிசாண்டலா இருக்கு. ஹாரிசாண்டல்னா எப்படி? இந்த மாதிரி இருக்கும் ஹாரிசாண்டல் லைன். MP லைன் எப்படி இருக்கு? வெர்டிக்கலா இருக்கு. இது AM. அடுத்தது MP வெர்டிக்கலா இருக்குன்னா இது வந்து P பாயிண்ட். சோ MP வந்து வெர்டிக்கலா வந்திருக்கு. சோ இதை எப்படி சொல்லுவாங்க? தட் இஸ் பெர்பெண்டிகுலர். இந்த மாதிரி போட்ட parallel லைன்ஸ்னா இப்படி ரெண்டு லைனும் சேம் வேல டிராவல் ஆகும். இது parallel லைன்ஸ். பெர்பெண்டிகுலர் லைனா எப்படி இருக்கும்? ஒன்னு வந்து ஹாரிசாண்டலாவும் ஒன்னு வெர்டிக்கலாவும் இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகதான் பெர்பெண்டிகுலர் சொல்லுவோம். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நம்மட்ட ரெண்டு பெர்பெண்டிகுலர் கேட்டிருக்காங்க இல்லையா? ரெண்டு சைட்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. அந்த ரெண்டு சைடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா AM is perpendicular to MP. இதுதான் அந்த டூ சைட்ஸ். AM உம் MP னா ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அடுத்து செகண்ட் क्वेश्चन பாருங்க. one side of RAMP that is parallel to one of the axis. ஒரு சைடு வந்து ஒரு ஆக்சிஸ்க்கு வந்து parallel-ஆ இருக்கும். அது எந்த சைட்ஸ்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப மேல நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே பார்த்தோம் இல்லையா? AM வந்து என்ன லைனா இருக்கு? ஹாரிசாண்டல் லைனா இருக்கு. AM ஹாரிசாண்டல் லைனா அது வந்து எப்படி போகும்? ஹாரிசாண்டல் x ஆக்சிஸ் நம்மளுக்கு என்ன மாதிரி லைன் இருக்கும்? x ஆக்சிஸ் வந்து ஹாரிசாண்டல் லைன் தான் இல்லையா? சோ இப்ப AM என்னதான் நம்மளுக்கு ஹாரிசாண்டல் லைன் தான். சோ அப்ப எது வந்து AM வந்து எந்த ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருக்கு? x ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருக்கு. சோ AM is parallel to x axis. அதே மாதிரி இங்க MP என்ன எழுதிருக்கோம்? வெர்டிக்கல் லைனா இருக்குன்னு சொல்லிருக்கோம் இல்லையா? சோ வெர்டிக்கல் லைனா எப்படி? y axis தான் நம்மளோட வெர்டிக்கல் லைன். இதுவும் வெர்டிக்கலா இருக்குன்னா சோ இது வந்து y axis. நம்மளோட MP லைன் வெர்டிக்கலா இருக்கு. சோ ரெண்டு எப்படி இருக்கு? parallel-ஆ இருக்கு. அப்போ MP is parallel to y axis. ஓகேவா? இதுதான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் क्वेश्चन முடிஞ்சிச்சு. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. two points that are mirror images of each other in one axis. Which axis will this be? ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ரெண்டும் வந்து ஒண்ணுக்கு என்ன இருக்கு? மிரர் இமேஜா இருக்கு. எந்த ஆக்சிஸ்ல அந்த மிரர் இமேஜ் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜ் பத்தின கான்செப்ட் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க் பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ மிரர் இமேஜ்ன்றதை நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இருக்குன்னா இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் இங்க நான் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு 2,5ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன்னா நான் மிரரை வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன்.
மிரர் இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணும்போது வெர்டிக்கலா ஒய் ஆக்சிஸ்ல நான் மிரரை பிளேஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? இது ஒய் ஆக்சிஸ் தான் இல்லையா? சோ அதுல நான் மிரரை பிளேஸ் பண்ணும்போது இந்த பாயிண்டோட ரிஃப்ளெக்ஷன் இங்க எப்படி வரும்னா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வர்றப்போ எனக்கு இங்க என்ன ஆயிடும்? -2 ஆயிடும். ஆனா எனக்கு இது வந்து 5 தான், அதே 5 தான் இருக்கும். பட் ஆனா எக்ஸோட கோஆர்டினேட் மட்டும் என்ன ஆயிடும்? எனக்கு நெகட்டிவா மாறிடும். -2, 5. ஸோ மிரர் இமேஜோட கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம மிரரை வந்து எந்த ஆக்சிஸ்ல வைக்கிறோன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எந்த ஆக்சிஸ்ல வைக்கிறோமோ அந்த ஆக்சிஸ்ல இருக்கிற பாயிண்ட் வந்து மாறாது. எக்ஸ் ஒய் கோஆர்டினேட், நான் ஒய்ல தான் மிரர் வச்சிருக்கேன். ஸோ ஒய் கோஆர்டினேட் வந்து எனக்கு மாறாது, சேமா தான் இருக்கும். ஆனா இன்னொரு ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ வந்து மாறிடும். என்ன மாறும்னா சைன் மட்டும் மாறும். வேல்யூ சேமா தான் இருக்கும், பட் ஆனா எக்ஸ் ஆக்சிஸோட சைன் மட்டும் மாறிக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இதுதான் மிரர் இமேஜ். இதே இது நான் மிரரை வந்து இங்க எக்ஸ்ல வைக்கிறேன்னு பாத்துக்கோங்க. இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் மிரரை பிளேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் எனக்கு இங்க கீழே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும்? எனக்கு இந்த 2 வந்து அதே தான் இருக்கும், எனக்கு 2 மாறாது. எக்ஸோட வேல்யூ எனக்கு மாறாது, 2ல தான் வரும். ஆனா ஒய் வேல்யூ என்னவாயிடும்? எனக்கு -5 ஆயிடும். ஸோ இங்க ஒய் வேல்யூ என்ன ஆயிடும்? எனக்கு -5ல வந்துடும் இல்லையா? இது வந்து 2, இங்க 2 வந்து அதே தான் இருக்கும். பட் ஒய் வந்து என்ன ஆயிடும்? எனக்கு -5ஆ மாறிடும். எதனால? நான் மிரரை எங்க வச்சிருக்கேன்? எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் மிரரை பிளேஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? மிரரை வந்து நம்ம எந்த ஆக்சிஸ்ல பிளேஸ் பண்றோமோ அதோட கோஆர்டினேட் வந்து மாறாது. ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் இன்னொரு இமேஜ் கிடைக்கிறப்போ, ஓகேங்களா, அந்த இன்னொரு ஆப்போசிட் ஆக்சிஸோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆயிக்கும். இதுதான் மிரர் இமேஜோட கான்செப்ட். இப்போ வாங்க क्वेश्चन பாருங்க. ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து மிரர் இமேஜஸா இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்ப அந்த ரெண்டு பாயிண்ட் எதுன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சிமிலர்லி கொடுத்திருக்க 4 பாயிண்ட்ஸ்ல கம்பேர் பண்ணி பாருங்க. ஆருக்கும் ஏக்கும் எந்த ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எந்த நம்பர்ஸ் வந்து சேமா இருக்கு. சைன் வந்து செகண்டா செக் பண்ணிக்கலாம். நம்பர் வந்து எந்த ரெண்டு பாயிண்டோட நம்பர்ஸ் வந்து சேமா இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட் ஆர் அண்ட் ஏல பாத்தீங்கன்னா எந்த ஒரு நம்பர்ஸுமே எனக்கு சேமா இல்ல. அடுத்தது ஏயும் எம்மும் கம்பேர் பண்ணா எனக்கு நம்பர்ஸ் வந்து இந்த -2 மட்டும் சேமா இருக்கு. பட் எனக்கு என்னது? இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸோட பாயிண்ட்டும் வந்து எனக்கு சேமா இருக்கணும், அது இல்ல. எம்மையும் பியையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டோட நம்பர்ஸும் சேமா இருக்கா? 5 2, இங்கேயும் 5 2. கரெக்டா எனக்கு நம்பர் சேமா இருக்கு. அதே மாதிரி -5 -5 எக்ஸோட கோஆர்டினேட்டும் எனக்கு சேமா இருக்கு. ஒய்யோட கோஆர்டினேட்ல என்னது? சைன் மட்டும் எனக்கு மாறி இருக்கு. ஓகேங்களா? அப்பனா எது மிரர் இமேஜ் ஃப்ரேம் பண்ணுது? இந்த எம் அண்ட் பி வந்து எனக்கு மிரர் இமேஜ் ஃப்ரேம் பண்ணுதுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் இங்க எழுதுறேன் தேர்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். தேர்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து எம் அண்ட் பி. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எப்படி? எம் அண்ட் பி having x coordinate and different y coordinate. கோஆர்டினேட் y மட்டும் டிஃபர் ஆகுது, பட் x கோஆர்டினேட் வந்து நமக்கு எப்படி இருக்கு? சேமா தான் இருக்கு. ஓகேங்களா? சோ m and p are mirror image of each other. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு மிரர் இமேஜா இருக்கு. M and P பாயிண்ட் தான் வந்து மிரர் இமேஜ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுலயே வந்து வாட் ஆக்சிஸ் will this be? எந்த ஆக்சிஸ்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ நமக்கு என்ன இந்த டயக்ராம் பாருங்க. எங்க மிரரை வந்து நம்ம பிளேஸ் பண்றோம், அந்த மிரர் வந்து எங்க இருக்குது அப்படின்னு தான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. மிரரை எங்க பிளேஸ் பண்றோமோ அதோட வேல்யூ வந்து மாறவே மாறாதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப நமக்கு எந்த வேல்யூ மாறாம இருக்கு? -5 -5 இதுதான் மாறாம இருக்கு இல்லையா? ரெண்டு பாயிண்ட்லயுமே எம் அண்ட் பில. சோ அப்ப மிரர் எங்க இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் அந்த மிரர் இருக்கு. ஓகே, the mirror is an x axis. ஓகேங்களா? எதனால x axis சொல்றோம்? ரெண்டு பாயிண்ட் எக்ஸ் கோஆர்டினேட் ரெண்டும் நம்மளுக்கு சேமா இருக்கனால மிரர் வந்து x axisல இருக்குன்னு சொல்றோம். முடிச்சிட்டோம். இப்போ அவங்க சொன்னபடி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப பிளாட் பண்ணிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிடலாம் கரெக்டா போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பிளாட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. -1 -2 -3 -4 -5
1 2 3 4 5 இங்க -1 -2 -3 -4 -5 ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆரோட பாயிண்ட் என்ன இருக்கு 3, 0 இல்லையா சோ 3, 0 எனக்கு இங்க வரும் இந்த பாயிண்ட் இது வந்து R பாயிண்ட் 3, 0 அடுத்தது A பாயிண்ட் என்ன இருக்கு 0, -2 0, -2 னா நமக்கு x வேல்யூ வந்து 0 y வேல்யூ வந்து -2 இது A பாயிண்ட் that is 0, -2 next M பாயிண்ட் பாருங்க -5, 2 -5, 2 னா -5 எங்க இருக்கு x க்கு இங்க இருக்கு இல்லையா -5 -2 இங்க வரும் கரெக்ட்டா இது M ஓட பாயிண்ட் -5, -2 லாஸ்ட் பாயிண்ட் P ஓட பாயிண்ட் -5, 2 -5 x க்கு இங்க இருக்கு 2 வந்து இங்க இருக்கு this is P value -5, 2 இப்போ இத நீங்க அப்படியே டிரா பண்ணிக்கோங்க டிரா பண்ணா கனெக்ஷன்ல தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இல்லையா they were joined क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க they were joined in the same order ன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் இப்ப கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ இப்ப எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க எந்தெந்த லைன் எதுக்கு parallel-ஆ இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் AM லைன் வந்து ஹாரிசான்டல்னு எழுதி இருக்கோம் இல்லையா இப்போ AM லைன் எங்க இருக்கு இதுதான் அந்த AM லைன் AM இந்த லைன் எப்படி இருக்கு நமக்கு ஹாரிசான்டலா தான் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் prediction கரெக்ட் அடுத்து MP லைன் வந்து வெர்டிகல்னு சொல்லிருக்கோம் MP லைன் இங்க இருக்கு இது P இது வந்து M MP ஓட லைன் வந்து வெர்டிகலா தான் இருக்கு சோ இதுவும் ரைட்டா தான் நம்ம கெஸ் பண்ணிருக்கோம் அடுத்தது பாருங்க AM வந்து parallel to x axis so AM லைன் எப்படி இருக்கு x axis இதுதான் x axis x axis க்கு AM லைன் வந்து parallel-ஆ தான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி MP லைன் வந்து என்னது y axis க்கு parallel-ஆ இருக்கு so this is MP லைன் இதுவும் y axis க்கு parallel-ஆ இருக்கு அடுத்தது தேர்ட் क्वेश्चन நம்ம என்ன predict பண்ணோம் mirror image predict பண்ணல M உம் P உம் தான் mirror imageன்னு கரெக்ட்டா தான் இருக்கு இது M பாயிண்ட் இது P பாயிண்ட் சோ இது ரெண்டுமே எப்படி இருக்கு நமக்கு mirror image தான் இருக்கு mirror எங்க place பண்ணா இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த இடத்துல mirror place பண்ணிருப்பாங்க சோ mirror is in x axis ஓகே நம்ம predictions எல்லாமே கரெக்ட் தான் next fourth question பாருங்க plot point z of 5, -6 on the Cartesian plane ஒரு Cartesian planeல அவங்க நம்மள பாயிண்ட் வந்து plot பண்ண சொல்லிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம plot பண்ணிப்போம் so the 0 1 2 3 4 5 this is -1 -2 இங்க -1 -2 -3 -4 -5 -6 இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் y axis க்கு -7 -8 ஏன்னா -6 வரைக்கும் இருக்கு பாயிண்ட் இங்க 0 1 2 3 இது x இது y இப்போ z of பாயிண்ட் என்ன 5, -6 5 எங்க இருக்கு எனக்கு x ல இங்க இருக்கு 5 -6 எங்க இருக்கு இந்த பிளேஸ்ல வருது சோ -6 வந்து இங்க வரும் 5 வந்து மேல இருக்கு இதுதான் நம்மளோட பாயிண்ட் என்னது z of 5, -6 நான் plot பண்ணிட்டேன் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க construct a right angle triangle IZN and find the length of 3 sides இப்போ இன்னொரு right angle triangle வந்து construct பண்ண சொல்றாங்க சோ right angle triangle construct பண்ண என்னது IZN இந்த coordinates வச்சு நம்மள construct பண்ண சொல்றாங்க இப்போ Z வந்து சென்டரா தான் இருக்கு சோ அந்த Z ல தான் நமக்கு என்ன வரணும் இப்போ ரைட் ஆங்கிள் வரணும் நான் என்ன பண்றேன் இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் 6 ல இருந்து வரத 5 ல இருந்து வரதையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன் நான் இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ணிட்டேன் இதுல இது 6 ல இருந்து வருது இது 5 ல இருந்து வருது சோ இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன பண்ணிடுறேன் I Z ன்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிடுறேன் இது I ன்னும் இது Z இது வந்து N இப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும் இல்லையா சோ நான் ஐயையும் என்னையும் கனெக்ட் பண்ணனா எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடும் சோ ஐயை நான் என்னை கனெக்ட் பண்ணிட்டேன் சோ எனக்கு இந்த ஜீன்ற பிளேஸ்ல வந்து ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணணும்னா
இந்த ஒரு சைட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ எத்தனை சைட்ஸ் இருக்கு, NZ ஒரு சைடு, IZ ஒரு சைடு, அதே மாதிரி IN இன்னொரு சைடு. இந்த 3 சைடோட லென்த்ஸ் 3 சைட்ஸோட லென்த்தை வந்து நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைண்ட் பண்ணலாமா? லென்த் ஃபைண்ட் பண்றது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ்லயே பார்த்துருப்போம். இப்போ இங்க ஒரு யூனிட்டுமே நம்மளுக்கு என்னதுதான், உங்களுக்கு ஒரு லென்த் மாதிரி தான் இல்லையா. 0 to 1ன்றது ஒரு ஸ்கேலுமே ஒரு யூனிட் தான் உங்களுக்கு. ஸோ 1 2 3 4 இது 5. ஸோ எனக்கு NZ ஓட லென்த் என்ன, 5ன்னு நான் டைரக்டாவே எழுதலாமா? NZ ஓட லென்த் எவ்வளவு இருக்கு, 5 இருக்கு. அதே மாதிரி இந்த I and Z இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் இல்லையா. அந்த I and Z அதோட லென்த் எனக்கு என்ன இருக்கும், இங்க y ஆக்சிஸ்ல எவ்வளவு ஆக்சிஸ் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம், -6 வரை எடுத்திருக்கோமா. ஸோ இதோட லென்த் வந்து எனக்கு என்ன, 6. நான் எப்படி சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க 0ல இருந்து ஆரம்பிக்குது, 0ல இருந்து 5 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒரு யூனிட்ஸையும் நான் கவுண்ட் பண்ணி இங்க 5ன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி IZ ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா மட்டும்தான் நம்மளால இப்படி டைரக்டா வந்து எழுத முடியும். ஓகேங்களா. ஸோ IZக்கு வந்து எவ்வளவு இருக்கு, யூனிட்ஸ் வந்து 6 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ அதோட லென்த் வந்து 0ல இருந்து வரனால எனக்கு 6ன்னு நான் டைரக்டா எழுதியிருக்கேன். நீங்க இப்படி டைரக்டாவும் எழுதிக்கலாம், ஃபிகர் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி. இல்லைன்னா இப்போ 2 பாயிண்ட், எனக்கு இந்த என்னோட பாயிண்ட் என்ன, என்னோட கோஆர்டினேட்ஸ் வந்து மார்க் பண்ணிடலாமா? என்னோட கோஆர்டினேட்ஸ் வந்து எனக்கு 0, -6. I கோஆர்டினேட் என்ன நம்மளுக்கு, I கோஆர்டினேட் வந்து 5, 0. ஸோ 2 பாயிண்ட் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கான லென்த்தை ஃபைண்ட் பண்ணணும்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன, 2 பாயிண்ட்டுக்கு பிட்வீன்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த 2 பாயிண்ட்டுக்கு பிட்வீன்ல இருக்க டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஃபார்முலால நீங்க இந்த 2 பாயிண்ட்டை போட்டு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ நான் என்ன செய்யறேன்னா, NZ வந்து எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து டைரக்டாவே தெரியுது, அதனால இதை நான் 5 யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். அதே மாதிரி IZ ஓட டிஸ்டன்ஸும் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான், எனக்கு இதோட டிஸ்டன்ஸும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 6 யூனிட்ஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, நான் எழுதிட்டேன். அடுத்து நான் இன்னொரு சைடு என்ன செய்திருக்கேன், எனக்கு IN இல்லையா. ஸோ INக்கு வந்து நான் இப்போ ஃபைண்ட் பண்ணணும். என்னால இதுக்கு டைரக்டா சொல்ல முடியுமா? இப்போ NZக்கும் IZக்கும் நான் சொன்ன மாதிரி என்னால INக்கு என்னால டைரக்டா சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல, கிராஸ்ல இருக்கு. நான் இந்த ரெண்டுத்துக்கும் எப்படி டைரக்டா சொன்னேன்னா, ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தது, நம்ம மார்க் பண்ணிருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு எழுதிட்டோம். பட் இதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரெயிட்டா சொல்ல முடியாது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்கு போய் தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இப்போ என்ன, நம்மளுக்கு ஐயோட வேல்யூ வந்து 0, -6. என்னோடது வந்து கோஆர்டினேட் என்னது, சாரி ஐயோட இது வந்து என்னோட கோஆர்டினேட். என்னோட கோஆர்டினேட் வந்து 0, -6 அண்ட் I கோஆர்டினேட் இஸ் 5, 0. இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ அப்ளை பண்ணலாமா ஃபார்முலால? ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, x2 minus x1, x2 வந்து 5 minus x1 is 0 the whole square plus y2 என்னது நம்மளுக்கு 0 minus of y1 is -6. ஓகேங்களா, the whole square. That is equal to 5 minus 0 நம்மளுக்கு என்னதான் வரும், 5 தான், 5 square plus 0 minus into minus என்ன ஆயிடுவீங்க நம்மளுக்கு plus ஆயிடும். 0 plus 6 வந்து 6 தான் இருக்கும், 6 square. இப்போ 5 square என்ன 25 plus 6 square வந்து 36. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 61 யூனிட்ஸ். இது நம்மள எதோடது, IN ஓடது. ஸோ 3 லென்த் இருக்கு இல்லையா, 3 சைட்ஸோட லென்த் என்னென்ன, NZ இங்க ஃபைண்ட் பண்ணிட்டோம் 5 யூனிட்ஸ். அண்ட் இது வந்து IZ கானது. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து IN ஓட யூனிட்ஸ் இங்க இருக்கு, லென்த். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.